யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது வரைக்கும் எந்த யூடியூப் சொல்லி தர்ற சேனல்லையும் இதை பத்தி பெருசா பேசியிருக்கவே மாட்டாங்க. அதை தான் நம்ம இந்த சேனல்ல பேச போறோம். அதுவும் நம்மளுடைய சேனல்ல நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஒரு சேனலை இந்த இடத்துல வந்து காமிக்க போறேன். ஏன் காமிக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை காட்டணும்னா கண்டிப்பா ஓரளவுக்கு வியூஸ் போயிருக்கணும். அந்த சேனலை தான் என்னால் காமிக்க முடியும். நம்மளுடைய இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. பட் இந்த சேனலை நான் லாகின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிவைஸில் தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது வேற டிவைஸ் அப்படின்றது. இதை மாற்றி போட்டு லாகின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். ஏன்னா பாஸ்வேர்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இதில் நமக்கு நிறையா லிங்க் எல்லாம் வந்து அதை கிளிக் பண்ணி சேனல்லாம் காலி பண்ணுற அளவுக்குலாம் ஒரு சிலர்லாம் நடந்திருக்குது. ஆனால் நம்ம அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி லிங்க் எல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். சரி, ஓகேங்க. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, முதல்ல உங்களுடைய சப்ஸ்கிரைபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்றது. ஏன்னா நான் போடக்கூடிய கண்டென்ட் அப்படின்றதுனால எனக்கு தெரியும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஏதாவது ஒரு வகையில மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு சிலர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி, நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபிகரா மாறணும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஓகே, என்னுடைய வந்துட்டு ரேண்டமா இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என்னுடைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர்கள் போய் எந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னென்ன சேனலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குது, அவங்க என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறாங்க, அந்த ஏஜ் கேட்டகரிக்கு நான் எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க. இது எதுக்காக எனக்கு உதவுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஒரு சேனல் உங்களுக்கு சைடில் ஒரு பாருங்கள். என்னுடைய வந்துட்டு ஒரு சேனல், அந்த சேனலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, ஒய்டி ஸ்டுடியோ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்குது, உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, அப்புறம் வந்து அனலிட்டிக்ஸ் இருக்குங்களா? ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு லோடிங் ஆகுது. லோடிங் ஆன உடனே இங்கே என்ன காமிக்குதுன்னா, ஓவர் வியூ அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கண்டென்ட் ஆடியன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஆடியன்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கணும். ஆடியன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து லோடிங் ஆகும். இப்போ எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு, மந்த்லி எவ்வளோ வியூஸ் போகுது, எத்தனாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்றது இங்கே காமிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 71,000 பேருக்கு மேலே பார்க்குறாங்க, ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. 297 வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வருது. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் இதுவாக வந்துட்டு வேலை கொஞ்சம் அதிகம். இப்போ நம்ம உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்களை, அதனால வந்துட்டு எனக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக எனக்கு புதுசாக வர்றவங்க வராங்க. ரெகுலராக வர்ற வியூவர்ஸ் வரல. ஏன் வரலன்னா அவங்கள நான் என்கரேஜ் பண்ணணும். ஸோ ரெகுலராக வரக்கூடியங்க இப்போ வந்துட்டு உங்கள் கடைக்கு புதுசாக யாரோ ஒருத்தர் எப்போ வராங்க அப்படின்றது அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. அப்ப ரெகுலரா ஒரு வாடிக்கையாளர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலர் வாடிக்கையாளர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வரணும். ஆனா எனக்கு வந்துட்டு ரெகுலர் வாடிக்கையாளர் அப்படின்றது வெறும் 3% தான் இருக்கிறாங்க. இது ரொம்ப புவர். இதை நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். இதை வந்துட்டு ரெகுலரா வரக்கூடிய வாடிக்கையாளர் யாரு, ரெகுலரா எனக்கு எது நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கோ அதை நான் பார்த்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு வியூஸ் அப்படின்றது வீடியோஸ் உருவாக்கி போனோம். அந்த கேட்டகரியில கேஷுவல் வியூவர்ஸ் அப்படியே போற போக்கில் வந்து ஓகே ஏதோ போட்டிருக்கானே, சரி ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க தம்ப்நெயிலை பார்த்துட்டு. ஸோ அதெல்லாம் கேஷுவல் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நான் கீழே போறேன். கீழே வந்த உடனே இங்க வந்துட்டு வாட்ச் யுவர், அதாவது வந்து டைம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர் எப்பெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே காலைல 12 மணில இருந்து ஆக்டிவா இருக்கிறீங்க. பட் என்னுடைய சப்ஸ்கிரைபர், இன்னொரு சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு சிலர் ஒவ்வொரு நாளும், அதாவது வந்துட்டு சண்டே, இங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இந்த இடத்துல எனக்கு எங்கன்னா சண்டேவில் காலையிலே இருந்து ஏர்லி மார்னிங்ல அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க. ஒரு 8 மணி இந்த ரேஞ்சில் ஆக்டிவா இருக்கிறாங்க. மண்டேலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 11 மணிக்கு மேலதான், 12 மணிக்கு மேலதான் வந்துட்டு அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்க. அதே போல டியூஸ்டேவும். ஆனா அவங்க வந்துட்டு ஃபுல்லா இங்க டார்க்கா இருக்கு பாத்தீங்களா? அதாவது டார்க்னா ஒயிட் உங்களுக்கு நல்லா தெரியுது இல்ல, அந்த கலரு, அந்த கலர் ஹைலைட்டா தெரியிற இடம் எல்லாமே மெனி வியூவர்ஸ். அப்போ ரேண்டமா எல்லாருமே சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஆக்டிவ்ல இருக்காங்க இந்த சேனல்ல. ஓகே, இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு மொபைல்ல தான் அதிகமா பாக்குறாங்க. 87.4% மொபைல்ல தான் பாக்குறாங்க. அப்போ நான் அதிகமா மொபைல்ல தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து கேட்சியா இருக்கணும், பாக்குற மாதிரி இருக்கணும். தம்ப்நெயில் எனக்கு வந்து மொபைல் சின்ன டிஸ்பிளேவில எனக்கு வந்து பெருசா வந்துட்டு நான் போடக்கூடிய வார்த்தைகள், அந்த தம்ப்நெயில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அப்படின்றத உணர்த்தணும். அது நம்ம டிவி, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்க இங்க வச்சீங்கனாலே அங்க இன்னும் ஹைலைட் அப்படின்றது கொடுத்துரும். ஆனா ஒருவேளை உங்களுக்கு டிவியில் அதிகமா பாக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது செட் பண்ணணும். ஏஜ் கேட்டகரி அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு 18 வயசுக்கு மேல இருந்து 24 இந்த ரேஞ்சில் நமக்கு எவ்வளவு பாக்குறாங்கன்னா 7.4%.
ஸோ 25லேருந்து 34 24.7%, 35 to 44 வந்துட்டு 24.5. ஸோ இப்படி எனக்கு ஒவ்வொரு கேட்டகரியை வந்துட்டு சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஏஜுக்கு நான் என்ன போடலாம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு 25 ஏஜ்ல நான் என்ன யோசிச்சிருப்பேன், ஒரு வந்து 30 ஏஜ்ல நான் என்ன யோசிச்சிருப்பேன். ஸோ அப்படின்ற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு. இப்போ என்ன, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது, ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் வி ஹாவ் மெனி கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த கமிட்மெண்ட் எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்? கமிட்மெண்ட், ஒரு கார் வாங்குறேன். ஸோ கார் நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? ஸோ அதை வந்து செலவே இல்லாமல் எப்படி வாங்குறது? இப்போ செலவில்லாத கார் எப்படி வாங்குறது? கம்மி ரேட்ல காரு. இதுதான் இந்த ஒரு தாட்டு தான் நமக்கு. அது மட்டும் இல்லாம மேல் தான் இங்க 90% அப்படின்றது வந்து 90.9, அதாவது 90.3% அப்படின்றது மேல் தான். ஃபீமேல் 9.7 தான். ஸோ வந்துட்டு இந்தியாவில் தான் நமக்கு அதிகமாக பார்க்குறாங்க. அண்ட் அதே போல் நமக்கு ஸ்ரீலங்காவிலேயும் யுனைடெட் அரப் அப்படின்ற அந்த கண்ட்ரிலேயே வந்துட்டு 0.2% பார்க்குறாங்க. எனக்கு அதிகமாக வந்துட்டு இந்தியாவில் தான் நமக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ மீதம்லாம் இங்கே பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க. சவுதியில் பார்க்குறாங்க, சிங்கப்பூரில் பார்க்குறாங்க. பரவாயில்ல, நம்ம சேனல் சிங்கப்பூர்லலாம் பார்க்குறாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அதாவது சப்டைட்டில்ஸ் இஸ் வந்துட்டு 71. நோ சப்டைட்டில். தமிழில் செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க 25.8, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு, வேற எந்த லாங்குவேஜும் கிடையாது. அண்ட் வந்துட்டு வாட்ச், இப்போதான் நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ வாட்சிங் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்றது நான் சப்ஸ்கிரைபர்கள் மட்டும்தான். இப்போ நான் இங்கே சொல்கிறேன்ல, இப்போ நம்ம சேனலில் நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் வந்துட்டு டெய்லியும் உங்களுக்கான வீடியோஸை இன்னும் என்கேஜ்மெண்ட்டாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். அதாவது இன்னும் கண்டென்ட் கொடுக்கணும், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலும் காட்டி கொடுத்துருவாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வெறும் 6% தான் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க. ஓகே, இப்போ யுவர் ஆடியன்ஸ், இப்போ இதுதான் நம்ம ஆடியன்ஸ் யார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு மெயின் ஏரியா. நம்ம ஆடியன்ஸ் அப்படின்றது அதாவது என்ன பார்த்துருக்காங்கன்னா, வாட்ச் யுவர் ஆடியன்ஸ் லாஸ்ட் 7 days. இந்த 7 நாள் அவங்க என்னென்ன வீடியோலாம் பார்த்துருக்காங்கன்னா, என்னென்ன கார் ரிலேட்டடான வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எலி கார் பக்கமே வரவிடாமல் ஓட ஓட விரட்ட பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நல்ல கேட்சியான வந்துட்டு ஒரு டைட்டிலோட அவங்க வச்சிருக்கிறாங்க. அது ஒரு சேனல் கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேல 6 வருஷத்துக்கு போட்ட வீடியோ போயிருக்குது. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஆட்டோ லாக் வந்துட்டு மால் ஃபங்க்ஷன் இன் கார் அப்படின்றதுல வந்துட்டு போட்டிருக்காங்க. அது வந்து 68,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் 7 நாள்ல வந்துட்டு அது போயிருக்குது. அண்ட் அதிரடி ஆஃபர் அறிவித்த டாடா நிறுவனம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்துட்டு 7 நாள்ல 41,000 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. இதை கவனிக்காம விட்டா இப்படிதான் அப்படின்றத காரை வச்சு ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருக்காங்க. இது வேற லெவல் சூப்பர் ஐடியா அப்படின்றதையும் வந்து போட்டிருக்காங்க கார் ரிலேட்டடா. ஓகே, இப்போ இதுல நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீங்க இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, எலி ரிலேட்டடா நான் வீடியோ போட்டு ரொம்ப மாசம் ஆகிப்போச்சு என்னுடைய சேனல்ல. இப்போ நான் அதை வந்துட்டு எடுத்துப்பேன். அதிரடி ஆஃபர் அப்படின்றது அதெல்லாம் நம்ம தெரியாமலாம் சொல்லிட முடியாது, வாய்க்கு வந்து அதெல்லாம் சொல்லிட முடியாது. நம்ம கரெக்டாக பார்த்துட்டு சொல்லணும், தெரிஞ்சா சொல்லணும். ஆட்டோலாக் மால் ஃபங்க்ஷனிங் வந்துட்டு எனக்கு தெரியும், அதை பத்தி வந்துட்டு போடலாம் வீடியோ, எலபரேட்டா போடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல கேட்சியா கம்ப்ளைண்ட் வச்சா நிறைய பேர் வந்து பாக்குறாங்க அப்படின்றது. ஏன்னா என்னுடைய ஆடியன்ஸ் வந்து இங்க போய் வீடியோ பார்த்துருக்காங்க. அண்ட் அதே போல என்னுடைய ஆடியன்ஸ் எந்தெந்த சேனல் நம்ம லைக் பண்ணி பாக்குறாங்க, அதாவது கார் இன்ஃபோ அப்படின்ற ஒரு சேனலை பாக்குறாங்க. அது வந்துட்டு 2 லட்சம் 1 லட்சத்தி சில்லற வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அப்புறமேட்டு தமிழ் வீலு, அதுக்கப்புறம் வந்து தி டாப் 10, அப்புறம் அது 2000 பேர் தான் இருக்கிறாங்க. இ வீலர், அப்புறமேட்டுக்கு வந்து தமிழ் டெக் டிரைவர். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு பார்த்துருக்குறாங்க என்னுடைய ஆடியன்ஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு என்னுடைய ஆடியன்ஸோட மனநிலைமை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என் ஆடியன்ஸ் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அந்த சேனலுக்கான ஆடியன்ஸ் அப்படின்றது அவங்க முழுக்க அவங்க கார் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிடுறது, கார் எப்படி வந்துட்டு வெயில்ல நிறுத்துறது வந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க நிறைய ஃபோக்கஸ் அப்படின்றது பண்றாங்க. அப்ப இது ரிலேட்டடா நான் வீடியோ போடும்பொழுது அது நல்ல வியூஸ் அப்படின்றது போகும். ஸோ இப்படிதான் நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நீங்களும் உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க, இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க எந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுடைய சேனல், உங்களுடைய ஆடியன்ஸ் யாரு, இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன சேனல்ல பார்த்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப லென்த்தாக வந்து போயிடுச்சு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா காசு கொடுத்து நீங்க வந்துட்டு காசு மட்டும் எங்களுக்கு ஒரு 2000 3000 கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்க வந்து உங்களுக்கான சேனலை உருவாக்கி வீடியோ போட்டு நல்லா பில்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதை பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். அது என்ன, எப்படி, அதனுடைய உள்ள பின்னாடி என்ன வேலை செய்யுது அப்படின்ற எல்லாவற்றையும் நம்ம தெளிவா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். நம்ம நாளைக்கு வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுவது விஸ்வநாதன். பாய்.